நீலகிரி குன்னூரில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு குன்னூர் சுற்றுவட்டாரத்தில் நேற்று நடந்த விநாயகர் ஊர்வலத்தில் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் விநாயகர் சிலைகள் அணிவகுத்து வந்தன. முதல் வாகனத்தில் ஆபரேஷன் சிந்தூரை குறிக்கும் வகையில் பிரம்மோஸ் ஏவுகணை மற்றும் ரஃபேல் விமானம் போல வடிவமைக்கப்பட்டு விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டிருந்தது. ஆபரேஷன் சிந்தூரை வெற்றிகரமாக நடத்திய கர்னல் சோபியாவின் படமும் ஊர்வலத்தில் இடம்பெற்றிருந்தது. இந்து முன்னணி சார்பாக அலங்கரிக்கப்பட்ட ஆம்புலன்ஸில் விநாயகர் சிலை ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது. திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிற்காக செப்டம்பர் 3ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திருச்சி வரவுள்ளார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலுக்கு வருகை தரவுள்ளார். இந்த நிலையில் சோதனை அடிப்படையில் ஸ்ரீரங்கம் யாத்ரி நிவாஸ் அருகே உள்ள ஹெலிபேட் தளத்தில் ஹெலிகாப்டர்கள் இயக்கி சோதனை நடத்தப்பட்டது. ஹெலிபேட் தளத்தை மாவட்ட ஆட்சியர் சரவணன், மாநகர காவல் ஆணையர் காமினி, மாநகர துணை ஆணையர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு பணிகளை துரிதப்படுத்த அறிவுறுத்தினர். விநாயகர் சதுர்த்தியையொட்டி ஹோசூர் மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் நேற்று இந்து அமைப்புகள் சார்பில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 400க்கும் மேற்பட்ட சிலைகள் ஊர்வலமாக எடுத்து சென்று ஏரிகளில் கரைக்கப்பட்டது. விநாயகர் சிலைகள் ஏரிகளில் கரையாமல் மிதப்பதால் பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் வேதனை அடைந்துள்ளனர். இரவு நேரம் என்பதால் சிலைகளை தண்ணீரில் கரைக்காமல் தூக்கி வீசப்பட்டதாகவும் அதனால் சிலைகள் கரையாமல் மிதப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நீரில் மிதக்கும் சிலைகளை முழுமையாக கரைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை காசிமேட்டு கடற்கரையில் ஒரு சில விநாயகர் சிலைகள் மற்றும் அதன் பாகங்கள் கரை ஒதுங்குவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலில் கரைக்கப்பட்ட விநாயகர் சிலைகளிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட கழிவுகள் கடற்கரையில் ஆங்காங்கே மிதந்து கொண்டிருக்கிறது. தூய்மை பணியாளர்கள் கழிவுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். காரைக்காலில் நள்ளிரவில் வெவ்வேறு இடங்களில் 3 கோவில்கள், 2 வீடுகளில் ஒரே திருட்டு கும்பல் கைவரிசையை காட்டியுள்ளது. நிரவி சாலையில் உள்ள ஷியாமலாதேவி கோவில் 7 கிலோ எடையுள்ள வெள்ளி சூளம் மற்றும் பூஜை பொருட்கள், 2 பவுண்ட் தங்க சங்கிலி, உண்டியலில் இருந்து சுமார் 1 லட்சம் போன்றவற்றை திருடியுள்ளனர். அருகில் இருந்த 2 வீடுகளிலும் மற்றும் வேறு பகுதிகளில் இருந்த 2 கோவில்களிலும் திருடியுள்ளனர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் மேம்பால சுவற்றில் மோதிய லாரியால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். ஹோசூர் அருகே கோபசந்திரம் பகுதியில் சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையில் மேம்பால சுவற்றில் சர்வீஸ் சாலையில் சென்ற கனரக லாரி ஒன்று மோதியது. இந்த விபத்தில் லாரியில் இருந்தவர்கள் காயமின்றி உயிர் தப்பிய நிலையில் லாரி சாலையில் குறுக்கே நின்றதால் 5 கிலோமீட்டர் வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் எஸ்பி அலுவலகத்தில் திருநங்கைகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. ஈரோட்டில் நடைபெற்ற திருநங்கைகள் அமைப்பின் மாவட்ட தலைவர் பதவியேற்பு விழாவில் ராதிகா என்பவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதில் ராதிகா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் திருநங்கைகள் சிலரை மிரட்டும் தொனியில் பேசியுள்ளனர். இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க கோரி ஏராளமான திருநங்கைகள் எஸ்பி அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் பின்பு பேச்சுவார்த்தை நடத்திய பின் அவர்கள் கலைந்து சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டம் நடத்திய மக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. பொன்னேரியிலிருந்து ரெட்டிப்பாளையம் செல்லும் சாலை வழியே 2 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. சக்தி நகர் பகுதியில் சாலை சிதிலமடைந்து சேரும் சகதியமாக மாறியதை கண்டித்து அவ்வழியே வந்த அரசு பேருந்தை சிறைப்பிடித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேரும் சகதியுமாக சாலை உள்ளதால் வாகனங்கள் செல்ல முடியாத சூழல் ஏற்படுவதாகவும் பேருந்து சேவையும் அவ்வப்போது நிறுத்தப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சாலையில் உள்ள சேற்றை அகற்றும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர்.
மாவட்டம் திருத்தணி முருகன் மலை கோவிலுக்கு செல்லும் வழியில் 1 கோடி மதிப்பில் சாலை புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. இதனால் 2 நாட்களுக்கு வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இங்கு வரும் பக்தர்கள் நடந்து சென்று கோவிலில் தரிசனம் செய்யும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் முதியவர்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் சுவாமி தரிசனம் செய்யும் வகையில் மலைப்பாதையில் கோவில் பேருந்து இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.